தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா இந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இந்த பேண்டேஜ கட்டினதுல இருந்து தலை ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஷபா, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சது. சித்தப்பா எதுக்கு இப்ப மாடிக்கு போறாரு? ஓ, அர்ஜுனை விசாரிக்கிறதுக்காக இருக்கலாம். சொல்லுண்ணா. டே அர்ஜுன், சித்தப்பா மாடிக்கு வந்துட்டு இருக்காரு. அநேகமா உன்னை விசாரிக்க தான் வரான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. பாய். அர்ஜுன், அர்ஜுன் எந்திரா. ஏ அர்ஜுன், உன்னத்தான் எழுந்துரு, எழுந்துடுறா. நான் பேசுறது உன் காதுல விழல. உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஒழுங்கா எந்திரி. எனக்கு தெரியும்டா, நீ தூங்குற மாதிரி நடிக்கிற. பொதுவா சொல்லுவாங்கல்ல, உண்மையா தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்பவுமே எழுப்ப முடியாதுன்னு. நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கடா ஓடுவ? இப்ப நீ தப்பிச்சிட்ட, காலையில மாட்டுவ. ஒரே பாடா, ஒரு வழியா அந்த ஆளு போயிட்டான். எங்கே வேணாலும் நம்ம வேலை கெட்டு போயிட்டோம்னு நினைச்சேன். என்னப்பா, இன்னும் இங்கதான் இருக்கியா? நான் சாமி, எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? இந்த பாம்பை எப்போ வருதுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த மாடி ஜன்னல் இருக்கு பாரு, போய் திறந்து வைக்கிறேன். அதுக்குள்ள அந்த பாம்பை விட்டுரு. சரிங்க சாமி, இப்ப கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். ஏன்டா இப்படி அவசரப்படுறியோ? நான் சொல்ற வரைக்கும் இங்கே இரு. நான் முதல்ல உள்ள போறேன், அந்த ஜன்னலை திறந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து டார்ச்ல சிக்னல் தரேன். டார்ச் வெளிச்சம் காட்டினதுக்கு அப்புறம் யாருக்கு தெரியாம உள்ள வந்து ஜன்னலை திறந்து இந்த பாம்பை உள்ள விட்டுறணும். சரிங்க சாமி, அப்படியே பண்றேன். இங்க பாரு, யார் கண்லயும் தப்பி தவறி படக்கூடாது. அமிர்தா, பொண்ணு எங்க மகளா தத்தெடுக்க அனுமதி கொடுத்ததுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாமா அமிர்தா, எனக்கு கூட அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷங்களா எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற குறைய நீதாமா இன்னைக்கு தீர்த்து வைக்கிற. இன்னையில இருந்து நீ இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்ல, எங்களோட செல்ல பொண்ணு, எங்களுக்கு சொந்தமான பொண்ணு. உன் வாழ்க்கையோட முழு பொறுப்பு எங்களோடது.
அமிர்தா, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு குறைபாட்டுக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். அமிர்தா, ஏமா இப்படி சைலண்டா இருக்க? ஏதாவது பேசு. எங்களை மாதிரி உனக்கும் இதுல சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு இதுல சந்தோஷம் இல்ல. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்க பொண்ணா வாழ்றதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என் மேல எதுக்கு நீங்க இவ்ளோ பாசம் வைக்கிறீங்க? எதுக்கு உங்க பொண்ணை ஏத்துக்கிறீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போக போறேன். நான் போயே தீரணும். பாத்தியா அமிர்தா, இவங்க 2 பேரும் உன் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்காங்க. சரோஜா மாதிரி ஒரு தாய், விக்ரம் மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நிஜமாவே நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். என்னங்க, பாம்பாட்டி எங்க இருக்கான்? அந்த பாம்பாட்டி வெளியே காத்துட்டு இருக்கான். பாம்போட ரெடியா நிக்கிறான். இப்ப நம்ம சிக்னல் கொடுத்த உடனே பாம்ப உள்ள விட்டுருவான். சரோஜா ரூம்குள்ள போன உடனே நம்ம நினைச்ச காரியம் முடிஞ்சிரும். ஆனா சரோஜாவை எப்படி இப்ப ரூம்குள்ள அனுப்புறது? நாளைக்கு வீட்ல தத்தெடுக்கிற பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க. விக்ரம், எப்படியும் அமிர்தாவை தத்தெடுக்கணுங்கிற உங்களோட ஆசை நிறைவேற காலம் வந்தாச்சு. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணி, உங்களுக்கு அதுல சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷமோ என்னமோ, நீ சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு விக்ரம், சரோஜா இவங்க 2 பேத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். பாத்தியா, என்ன இருந்தாலும் அன்னைக்கு எமல எவ்வளவு பாசம் பாரு. என்ன விக்ரம், இந்த ஃபைல் இன்னும் இங்கதான் இருக்கா? சரோஜா, அந்த ஃபைலை கொண்டு போய் முதல்ல உள்ள வச்சிருமா. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் நாளைக்கு தத்தெடுக்கிற விஷயமே நடக்காம போயிடும். ஆமா சித்தப்பா. சரோஜா, இந்த ஃபைலை கொண்டு போய் பீரோல பத்திரமா வை. சரிங்க. போமா, அதை எடுத்துட்டு போய் ரூம்ல வை. ஹலோ, மிஸ்டர் அர்ஜுன், கொஞ்சம் எழுந்துடுறா. ஏ அர்ஜுன், எழுந்துடுறா. எந்திரிடா. டேய், எந்திரிடா முதல்ல. டேய், எழுந்துடுறா. என்கிட்டயே நடக்குமா? நீதானா? நான் சித்தப்பா வந்தாருன்னு நினைச்சேன். ஆனா முன்னாடி சித்தப்பா வந்தாரு. நான் தூங்குற மாதிரி நடிச்சேன், போயிட்டாரு. இல்லன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு ராத்திரி என் தூக்கம் மொத்தமா போயிருக்கும். அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு தெரியுமா? ஏண்டா,
சித்தப்பாவை பார்த்தா உனக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல, பின்ன போய் ஏன்டா அவர்கிட்ட மாட்டிக்கிற? ஆமா, என்னடா இந்த பேண்டேஜ்லாம்? சித்தப்பா கிட்ட இருந்து தப்பிக்க இந்த ஒரு நாடகம். நான் இந்த பேண்டேஜ் கட்டிக்காம விட்டிருந்தா இன்னைக்கு என் கதி அதோ கதி. ஏன் அப்படி சொல்ற? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? அதுவும் சித்தப்பா உன்னை தேடி வந்து திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாழை பாக்கலன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். சித்தப்பா என்ன எங்க பார்த்தாருன்னு தெரியல, ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டாரு. ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு அமிர்தா கிட்ட பேசியே ஆகணும்னு அவங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அங்க சித்தப்பா வந்து நிக்கிறாரு. சித்தப்பா கிட்ட கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், என் லவ் ஸ்டோரிக்கு அங்கேயே முட்டுப்புள்ளி வச்சிருவாரு. அதனால்தான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன, சித்தப்பா உன்னை பார்த்தாரா? சுபாஷ், இதோட உன்னோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. சித்தப்பா உன்னை அவ்வளவு லேஸ்ல விட்டுற மாட்டாரு. இப்ப அவர் சும்மா போயிருக்கலாம், ஆனா காலையில வந்து உன்னை விசாரிக்காம போக மாட்டாரு. காலையில விஷயத்த காலையில பாத்துக்கலாம், ஏதாவது சாக்க சொல்லி தப்பிச்சிருவேன். என்னடா அது, ஏன் இப்படி பண்ற? வீட்டுல உனக்கு பாட்டி அம்மாவும் கல்யாணம் பண்ணணும்னு பொண்ண பாக்குறாங்க. நீ என்னடானா ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துற. ஏய், ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லாத. அமிர்தா, ஷீ இஸ் மை பியார், லவ், என் காதல். வீட்டுல என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், ஆனா நான் அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ ரொம்ப தப்பு பண்ற அர்ஜுன். இதோ பார், நீ என்னடானா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க, ஆனா அந்த பொண்ணு உன்கிட்ட பேச கூட மாட்டா. எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு தானே தோணுது. ஜோசியர் ஒரு பக்கம் உனக்கு 2 மாசத்துல கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு, இல்லன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. அத கேட்கும்போது எனக்கே பயமா இருக்குடா. இத பார், தயவு செஞ்சு பாட்டி சொல்ற பொண்ணுக்கு தாலி கட்டுற வழிய பாரு. நோ 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 நோ, நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது அமிர்தா கழுத்துல தான். அவளை கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷம் என் உயிர் போகட்டும். ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஐ லவ் ஹர். இது வெறும் உடம்பு மட்டும்தான், என் மனசு, உயிர், இது எல்லாமே அமிர்தாவை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவ இல்லைன்னா இந்த உடம்புக்கு உயிரே இல்ல. ஓஹோ, போதும்டா போதும். இந்த சினிமா தனமான டயலாக்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா வாழ்க்கை பூரா அவங்க காலடியிலேயே கிடக்கும். ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே இப்படிதான். நான் வேணும்னா வெட்டு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எப்பவும் அந்த ஞாபகத்துல தான் இருப்பாங்க. உடலுக்கு மட்டும்தான் சாவு வரும், முதல் காதலுக்கு வராது. இந்த அர்ஜுனோட முதல் காதலும் அவதான், கடைசி காதலும் அவதான். ஐயோ, சுவாமி அவர்களே, தங்களுக்கு காளிதாசன் என்ற பட்டத்தை கொடுக்க விரும்புகிறேன். தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபு. ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கே வாடா உன்ன. இந்த ஜென்மத்துல திருந்த மாட்ட போ. கடவுளே, இன்னைக்காவது நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். இந்த சரோஜா இன்னைக்கு ஒளிஞ்சாதான் அந்த அமிர்தாவை தத்தெடுக்காம தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த சரோஜாவோட சேர்த்து அவளும் இந்த வீட்டுல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் என் திட்டமெல்லாம் பாழா போயிடும். இதுக்கு மேல ஒரு நாள் இங்க இருந்தாலும் நிரந்தரமா இவங்களோட பந்தத்துல நான் மாட்டிப்பேன். இல்ல இல்ல, இனி என்ன ஆனாலும் சரி இவங்க கிட்ட நான் மாட்டிக்க கூடாது. பழி வாங்குறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். எங்க அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறது தான் முக்கியம். நான் நாகமணி அடையறது தான் முக்கியம். அதுதான் என் லட்சியம். இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போயாகணும். நான் என்ன பண்றது?
எல்லாரும் வீட்லயே இருக்காங்க. யார் கண்ணிலையும் படாம நான் எப்படி வெளியே போறது? ச்சே. அந்த அர்ஜுன் வராம இருந்ததுதான் இந்நேரத்துக்கு நான் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். இப்ப என்ன பண்றது? ஆ ஆ. என்ன இது? தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பொறைக்கிறது. அப்படின்னா யாரும் என்ன திட்டுறாங்க போல இருக்க. என்ன திட்டுறதுக்கு யாருப்பா இருக்காங்க? அவங்களதான் இருக்கணும். அமிர்தா தான் மனசுக்குள்ள திட்டிக்கிறாங்க. அது சரி, அவங்க எதுக்காக என்ன திட்டணும்? திட்டினா திட்டிக்கிட்டோம், அப்படியாவது நினைச்சுக்கிறாங்கல்ல. எனக்கு அதுவே போதும். எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. என்ன இது? இந்த வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம இருக்கு. இவங்களை விட்டு போறதுக்கு எனக்கே மனசு வர மாட்டேங்குது. அதுலயும் சரோஜாமாவை விட்டு போக முடியல. எனக்கு ஏன் திடீர்னு அவங்க மேல பாசம் ஏற்படுது? என்ன இதெல்லாம்? என் மனசையே இப்படி பாடுபடுது. ச்சே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு தோணுது. எதுக்காக? நான் என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருந்தாலும் இந்த குடும்பத்தோட பந்தத்துல நான் மாட்டிப்பேன். இல்ல, அப்படி நடக்க கூடாது. நான் இங்க இருந்து போயே தீருவேன். நான் போயே தீரணும். எனக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப வேண்டாம், அங்கவே நான் குடிச்சுக்கிறேன். இந்நேரத்துல எங்க போறீங்க? ஸ்டடி ரூமுக்கு. தூங்குற நேரத்துல எதுக்குங்க ஸ்டடி ரூமுக்கு போறீங்க? ஸ்டடி ரூமுக்கு யார் எதுக்கு போவாங்க? படிக்கிறதுக்கு தான். என்னது புதுசா? வர வர நடுராத்திரில எழுந்து போய் படிக்கிறீங்க? அப்படி என்ன எக்ஸாம்க்கா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேக்குற? புக்கு படிக்க கூட காரணம் சொல்லணுமா? ஐயோ, அப்படி இல்லங்க. கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க தினமும் ஸ்டடி ரூமுக்கு போறீங்களே. பகல் நேரத்துல ஆபீஸ் பிசினஸ் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசவே முடியல. இப்ப என்ன பேசணும் என்கிட்ட? அர்ஜுன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப என்ன அவசரம் அதுக்கு? காலையில பேசிக்கலாம், விட்டுரு. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஸ்டடி ரூம்னு போறாரு? அதுவும் இல்லாம கொஞ்ச நாளாவே இவர் நடவடிக்கை சரியில்லையே. அப்படி முக்கியமா அந்த ஸ்டடி ரூம்ல என்னதான் இருக்கு? என்ன ஜன்னலை சாத்திட்டாங்க? இப்ப பாம்பு எப்படி உள்ள வருது?
ராஜி ம்? பாம்பு இப்ப அவளை கடிச்சதுன்னா சரோஜா உடனே ஐயோ அம்மான்னு அலற ஆரம்பிச்சிருவா. அப்ப நாம என்னமா ஆச்சு சரோஜான்னு நாடகம் ஆட ஆரம்பிச்சிடணும். என்ன ஆனாலும் சரி நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எப்படி நாடகம் ஆடணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் நடிப்புல எப்படி பிச்சு உதறேன்னு பாத்துட்டே இருக்கேன். அது சரி, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, சரோஜா அலற சத்தம் இன்னும் ஏன் கேட்கல? ஆமால, ஏன் இன்னும் கேட்கல? என்னங்க அங்க பாருங்க. ஏங்க என்ன வேலை பண்ணீங்க நீங்க? ஏதோ பெருசா வாய்க்கிழிய பேசுனீங்க. சரோஜாவை பாம்பு கடிச்சிடும், அவ செத்துடுவா, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவ எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்ல இருந்து வரா. சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காளிங்க சார்பா அவளை கடிச்சே இருக்கும்.